ஹாய் ஸ்பைடிஸ். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வியூல வந்துட்டு இன்ட்ரோ எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரோ பார்க்கும்போதே தெரியும் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்னலாம் புதுசா வந்திருக்கு அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்துட்டு பாருங்க. புதுசா யாராச்சும் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பா கீழ இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்டிங்கா போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சொல்லுங்க அண்ணா. இது மசாஜர்ண்ணே, 3D மசாஜர்னுவாங்க. கைக்கு, காலுக்கு, உடம்பு சுளுக்கு, பெயின், ரத்த கட்டி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில், எண்ணெய் போட்டு தேய்க்கிறது தான். ஐயா கொஞ்சம் வாங்க, இங்கே வாங்க காட்டுறேன். இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த பாருங்க, ஒன்றுமே கிடையாது. கரண்ட் இல்லை, பேட்டரி இல்லை, சார்ஜ் இல்லை. எல்லா எஃபெக்டும் எடுத்துடலாம். அதே மாதிரி கழுத்துக்கு போடலாம், காலுக்கு போடலாம், நெக்குக்கு போடலாம், விரலுக்கு போடலாம், எல்லா வீக்கத்துக்கும் போட்டுக்கலாம். கழுத்துல பாருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கீழே எல்லாத்துக்கும் போடலாம். அதே மாதிரி கன் மசாஜ் இருக்கு பாருங்க, புது மாடல் இது. ஆமா, இது வந்து எதுவுமே கிடையாது. பேட்டரி இல்லை, கரண்ட் இல்லை, சார்ஜ் இல்லை. இது கரண்ட், பேட்டரி, சார்ஜ். ஹெவி மசாஜர், சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுல 6 ஸ்பீடு இருக்கு. இது விலை குறைவா தரேன். ஒரு நேரத்துல 1500 ரூபாய்க்கு மேல வித்துது. இன்னைக்கு 650 ரூபா. அதுலயே சின்னது இருக்கு, 550 ரூபா. 2 மாடல் வரும். இது பெரிய மாடலு, வெயிட்லயே தெரிஞ்சிடும். இது பெரிய மாடல். இதுல 4 அசசரிஸ் வரும். 4 அசசரிஸ். இது ஜாயிண்ட்டுக்கு வரும், கழுத்துக்கு வரும், கைக்கு வரும், முட்டிக்கு வரும். 4 அசசரிஸ் வரும். அட்டாச் பண்ணிக்கலாம். இங்க வாங்க, வாங்க வாங்க காட்டுறேன். இப்படி வாங்க, இப்ப டுமா பண்ணி காட்டுறேன். இப்படி வாங்க, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. எவ்வளவு ஸ்பீடு வேணுமோ அவ்வளவு ஸ்பீடு எடுத்துக்கலாம். எல்லாம் அமுக்கிட்டு தான் இருக்கிறேன். நல்லா அமுக்குறேன், கழுத்துக்கு, கைக்கு. அதே இருங்க, ஜாயிண்ட் காட்டுறேன். பிரைஸ் சொல்றேன். இப்படிவா. இது ஜாயிண்ட் பெயினுக்கு. எங்கெங்க டபுள் இருக்கோ அதெல்லாம் ஜாயிண்ட் பெயினுக்கு. ஹெவி வேணா ஹெவி பண்ணிக்கலாம். இதுல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளோ பண்ணிக்கலாம். இப்போ ஹெவியா இருக்கா? இருக்கு பிராண்டட். 350 ரூபா. 350. 200 ரூபா இல்ல, 120 ரூபால இருக்கு. சாதா 120 ரூபா. 100 ரூபா தரேன். பாட்டிலுங்களாம் 100 ரூபால இருக்கு. கத்தி, ஆமா, ஆயில் பாட்டில். அது கத்தி சாணா பிடிக்கிறது 100 ரூபா. இது சொல்லலையே, இது வெறும் 100 ரூபா தான். கரண்ட் இல்ல, பேட்டரி இல்ல, சார்ஜ் இல்ல, 100 ரூபா தான். பாட்டில், ஆயில் பாட்டில் 100 ரூபா. ஜூசர் வந்து 400 ரூபா. அதுல நம்ம மணிகண்டன்னா உங்களுக்கு கீர்த்திகா பேக் அவர் 8-9 வருஷமா போடுறது. நம்ம பேக்கு போடுறேண்ணா. பேகு இல்ல 350ண்ணா. எல்லாமே திருப்பலாம். இல்ல 350ண்ணா. இது 500. இது இதுல 1000ண்ணா. இப்போதைக்கு 1000 ரூபாய் வரைக்கும் இருக்குண்ணா. 250. ஆமா, இல்ல 250ண்ணா. கம்பெனி இது மோடிஸ்டா பிராண்டு. இல்ல கம்பெனி இதெல்லாம். இது 1000 ரூபாய். நம்ம வீல் வேணா எடுத்துக்கலாம், வேணான்னா இப்படி அடுத்துடலாம். ஆமா, வேணான்னா ஓவர் வெயிட்னா நம்ம வீல் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாண்ணா. இல்லைங்களா? அப்புறம் கென்னு, வாட்டர் கென்னு சார் 1300 அதெல்லாம். ஆமா, இது ஒரு ஆப்ஷன்னா. இது ஒரு ஆப்ஷன். இது ஆமா, இது போடலாம். அப்புறம் நம்ம சோப் ஆயில் போட்டு அடிக்க தந்தா
இது யூஸ் பண்ணிக்கலாம். சோப் ஆயில் போட்டு அடிக்கிட்டு இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாட்டில்ல சோப் ஆயிலா? ஆமாண்ணா. ரீசார்ஜ் உண்டா? ஆமா, சார்ஜ் பண்ணிடலாம். டபுள் பேட்டரி வரும்ண்ணா. ஒரு பேட்டரி 3/4 ஹவர். ஆமா, 3/4 ஹவர் வரும்ண்ணா ஒரு பேட்டரி. வேற என்ன பண்றோம் நம்ம? ப்ளோ இருக்குண்ணா, ப்ளோ 800ண்ணா. இது வேக்கம் 1200ண்ணா. இது இதெல்லாம் ஹெவி. இது கூட நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் வருமா? நம்ம எல்லாம் இருக்குண்ணா, செட்டாக வரும். இரும்பு. சோ சார்ஜிங் அடாப்டர், இதுவும் ரீசார்ஜ். ஆமாண்ணா. அடாப்டர் இது கூட போற அட்டாச்மெண்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா செட் ஆகுது. எல்லாம் செட்டா வந்துடும். சோ பிரைஸ் என்ன சொன்னீங்க? 1200 சார். 800ண்ணா. இது மரம் கட் பண்ற மிஷின் 1000ண்ணா. அது ஆமா. நம்ம கிட்ட இருக்க எல்லாமே ரீசார்ஜ் உண்டா? ஆமா. பாத்தீங்கன்னா பேக் கவர், ட்ரோயர், அப்புறமா 2 வீலர் வாஷ் பண்றது இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா. ஆமா, இது மசாஜ் ஸ்டோர் ரூம்ல 2800ண்ணா. இது 2500. இது எங்க கையில 1800. இது எல்லாம் வேணும்னா உங்களை கான்டாக்ட் நம்பர் 99 414 99 306. இன்கொயரி பண்ணா நம்பருக்கு உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். வெள்ளிக்கிழமை மட்டும் இங்க போடுவேண்ணா. வேற நாளா இதுல போடுவேண்ணா. பாடி பிரிட்ஜ் இருக்குல்ல, அங்க போடுவேன். இது இப்ப புதுசா தானே ப்ளோயர் இருக்குல்ல. $1500 இப்ப புதுசா வந்துருக்குண்ணா. இது அது 800. இது சின்னது. தூசிலாம் கிளீன் பண்ணலாம். இங்க இருக்குல்ல தூசிலாம். ஆமா. அப்படியே சும்மா சொல்லுண்ணா வாயிலே. இந்த பைப்பு அண்ட் பாத்தீங்கன்னா பைப் ஒண்ணுண்ணா. ஓகே, இது ஒண்ணுண்ணா. ஓகே, சார்ஜர் ஒண்ணுண்ணா. இந்த ஆப்ஷன் இந்த எல்லாம் செட் ஆகும். சரி. சொல்லுங்கண்ணா, உங்க பேர் என்னண்ணா? என் பேர் கோபி சார். ஓகே, நம்ம கடை பேரு? கடை வந்து நரிப்புறம் கடை தான். சந்தால வந்து நம்ம பேருக்குள்ள போய் கடை வாங்கி வந்து போடுவோம். அப்புறமா இது வந்து ஒரு கடை ஏறி வாங்குவோம். நம்ம 40 வருஷம் 50 வருஷமா கடை போடுறோம். 3 ரூபாய் சண்டல் இருந்துச்சு. நம்ம பழைய சண்டல் இருந்தோம். தமிழ்நாட்டில் எல்லா கஸ்டமர் வந்து நம்ம பலாவரம் சந்தி நம்பி வராங்க. ஒரு கம்மியாக பட்ஜெட் கம்மியாக கிடைக்கும். எங்களும் வந்து ஸ்டோர் ரூம்ல அதுல நம்ம எங்க கடை வந்து ஒரு 50 கடை மேல இருக்கு. இங்க நம்ம நிறைய ஒரு கடை வந்து 50 கடை இருக்கு. நம்ம எல்லாம் ஒழிச்சு தான் சாப்பிட்றோம். எல்லாத்துக்கும் வந்து நீங்க வந்து கேட்டா பொருள் வந்து பெட்ஷீட்டை கம்மியா போட்டு தருவோம். நம்ம வந்து மக்கள் வந்து உங்களுக்காக தான் இந்த கடை ஓபன் பண்ணி போட்டுருக்கோம். ஸ்டோர் ரூம்ல போனபி அந்த மாதிரி பொருள் இல்லை. எல்லா ஸ்டோர் ரூம்ல இருக்கிற பொருள் எல்லாம் இங்க நம்ம வாங்கியாந்து போடுறோம். நம்ம இருக்கிறதா எல்லாத்தையும் வாங்கியாந்து போட்டு வச்சிருக்கிறோம். நம்ம உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ பலாவர சந்தையில வந்து வாங்கிடலாம். அவ்வளவுதானே. ஓகே, நன்றி. நம்ம கடையில என்னென்னலாம் இருக்கு? அரைமனை இருக்குது, தோசைக்கல் இருக்குது, தேங்காய் வடிகள் இருக்குது, பெரிய பெரிய தோசைக்கல் இருக்குது, கேஸ் அடுப்பு இருக்குது, சாம்பிராணி இருக்குது, பேனர் சுத்தி எல்லாம் இருக்குது, கட்டிங் பிளாடு தேங்காய், முட்டை அடிக்கிறது இருக்குது, பிரியாணி கத்தி இருக்குது, எல்லா கத்தியும் இருக்குது நம்ம கடை. எல்லா பொருளும் வந்து வாங்கிட்டு போகலாம். கம்மியாக தான் 20 ரூபா ஒரு பொருள். பிரியாணி கத்திங்கெல்லாம் இதெல்லாம் பெட்ஷீட்டெல்லாம் கம்மியாக கிடைக்கும். நல்ல தோசைக்கல் வயிட்டான கல்லெல்லாம் இருக்கும். ஒரு 10 வருஷமா இருக்கும். ஸோ டூல்ஸ்ல இருந்து நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ்ல இருந்து எல்லாமே எல்லாம் இருக்கும் சார். எல்லா பொருளும் நீங்க நம்பி வரலாம். சந்தை பலாவரம் சந்தையில எல்லாம் நம்பி வர்றாங்க. செய்யாறு, மோரம், மானாமாதி, நம்ம இந்த ஆவடி, அம்பத்தூர், நம்ம ரேணிகுண்டா,
எல்லா ஜனம் வந்து டேபிள் மீப்பிள் என்ன வேணும்னா இங்க வந்து வாங்கிட்டு போகலாம். இங்க கொஞ்சம் பெட்ஷீட்டே கம்மியா கிடைக்கும், அவ்வளவுதான். எங்க ஆளுங்க கடை போட்டுதான் இந்த சந்தைக்கு ஒரு இது இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வாங்குறதுக்கு. நம்மளுக்கு நம்பி வர்றாங்க சார். இப்போ நம்ம ஒரு 10 கடை 50 கடை லீவ் போட்டாங்கன்னா இப்போ பாக்குறது எங்க கடைக்கு பார்த்து தான் ஜனம் கூடுது. எல்லாம் வந்து தோசை கடை ஆசைப்படி வாங்குவாங்க, ஒரு அரை மணி வாங்குவாங்க, இது ஒரு தேங்காய் வடிவத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்புறமா ஒரு மெத்து கேட்பாங்க. இது ஒரு மெத்து வந்து நம்ம வந்து கடையில் போனால் 70 ரூபா 80 ரூபா, நம்ம 50 ரூபா கொடுக்குறோம். ஒரு 5 ரூபா கிடைக்கும் சார். 45 ரூபா ஒரு பீஸு, 55 ரூபா ஒரு பீஸ் கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு 5 ரூபா கிடைக்கும், அவ்வளோதான். இல்லை அந்த அது வந்து 120 ரூபா 110 ரூபா போடுறாங்க, நம்ம 100 ரூபா விற்கிறோம். அது மேலே இருந்தால் 100 ரூபா தான், அது அளவு 100 ரூபா ஆகிட்டோம். எல்லாம் ஒரு கம்மியாக 5 ரூபா தான் கொஞ்சம் கிடைக்கும் நம்மளுக்கு. 20 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா கிடைக்காது. அது ஒரு கம்மி பட்ஜெட், அவ்வளோதான். நம்ம கிட்ட சண்டை போட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸ்டோர் ரூம்ல அந்த மாதிரி வாங்க மாட்டாங்க. நம்ம விரும்பி சரி ஒரு 50 ரூபா ஒரு 30 ரூபா கம்மி பண்ணி கொடுத்துருவோம், அவ்வளோதான் நம்மளுக்கு. நீங்க நம்பி வந்து வாங்கினா சண்டை போட மாட்டோம், எதுவும் போட மாட்டோம். கேட்குற கல் வந்து கேட்டா ஒரு கல்லுக்கு ஏற்றி கூட்டி இருக்கும். 200 ரூபா 300 ரூபா 250 அப்படி ஒரு கல்லுக்கு ரேட்டு. இப்போ வந்து கிலோ கணக்கு போட்டு தராங்க. நம்ம வந்து அது கிலோக்கு லாபமோ நஷ்டமோ நம்மளுக்கு தெரியாது. கிடைக்கிற பொருள் அவ்வளோதான் விற்க முடியும். நம்மலாம் உண்டிகள் விற்போம் சார், மணி ஊசி விற்போம். இப்போ வந்து அங்கே 2 ரூபா டோக்கன் கண்ட்ரோல்மெண்ட்டாக கொடுத்துருந்தோம். 2 ரூபா தான் டோக்கன் கொடுத்துருந்தோம். அப்போ இருக்கோம். அப்புறமா ஒரு பொய் சந்தை, மாட்டு சந்தை, துணி சந்தை இதுதான் இருந்துச்சு. நம்ம எல்லாம் உண்டிகள் போட்டு விற்போம். அதுக்கு பார்த்து தான் நம்ம ஊசி மணி விற்றோமா. இப்போ இவ்வளோ கடை ஆகிப்போச்சு. அப்போல்லாம் கடையே இல்லை, ஒரு கடை இல்லை, ஒரு கடை இல்லை. மொத்தம் கடை வந்து எங்களுக்கு பார்த்துதான் இந்த கடை வந்துச்சு. ஃபுல்லாக கடை வந்துச்சு. ஒரு 100 கடை மேலேக்கு ஒரு 5000 கடை ஒரு 10,000 கடை மேலே வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வீக்லி மார்க்கெட்டில் பார்க்குற விஷயங்களை தான் நம்ம திரும்ப வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப டைமான காரணத்தினால பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோவா எதுவுமே வந்துட்டு நம்ம கவர் பண்ணலை. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பாருங்கள். இல்லை இதோட ப்ரைஸஸ் எதாவது தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களோட கமெண்ட்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ₹100 பாருங்க.